இடமலம் என்ற நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விஜய் ஆண்டனி அவர்களுடைய தயாரிப்புல கணேஷ் சந்திரா அவர்கள் இயக்குன பூக்கி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து அஜய் திஷன் அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்.கே. தனுஷா நடிச்சிருக்காங்க. பாண்டியராஜன் சார் நடிச்சிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல பெட்டி கடை வச்சிருக்க ஒரு ஜோக்ஸ் பண்ணுவார் முத்துராஜ் அவர் நடிச்சிருக்காரு. விஜயன் சார் ஒரு சில சீன்ஸ்ல வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் உங்க ஹரிஷ். கைலாஷ் ஆலியா அப்படிங்கிற ரெண்டு காதலர்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகளும் பிரேக்கப் ஆன அதாவது பிரேக்கப்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தரை மறக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை அவங்க நாடி போறாங்க. அது அவங்களுக்கு ஒத்து வராதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா சொல்லணும்னா கதை. இன்னும் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா பார்ட்டிக்கு போயிட்டு வராங்க கைலாஷும் ஆலியாவும். அதாவது நம்ம அஜயும் தனுஷாவும் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வராங்க. பார்ட்டிக்கு போயிட்டு வர வழியில வந்து ரெண்டு பேருக்கும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. ஸோ அப்போ வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ரீதியில வந்து ஆழியா கைலாஷ் கிட்ட சொல்றாங்க. அப்போ நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கைலாஷ் கேட்பாரு. நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்னு சொல்றது அது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமாகவும் வெளியில டிராக்ல நிக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு இதுக்கும் அதுக்கும் ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு கேட்பார் கைலாஷ். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது இன்னும் பெரிய சண்டையாகும். அந்த நேரத்துல வந்து இவங்க வர காரை யாரோ ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு போயிடுவாரு. அந்த ரியர் வியூ கண்ணாடி வந்து உடஞ்சிடும். ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கைலாஷ் என்ன பண்ணுவாருன்னா காரை நம்மள ஸ்பீடா ஓடி போய் எந்த காரை இவரை இடிச்சுட்டு போச்சோ அந்த காரை சேஸ் பண்ணி போய் பிடிச்சு அங்க ஸ்டாப் பண்ணி சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஆழியா கேட்பாங்க, அந்த கார்ல குழந்தையெல்லாம் இருக்கு, சண்டையெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து சண்டை தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பல்லாருன்னு கண்ணத்துல வச்சிருவாங்க. சோ அதுக்கு இவர் பதிலுக்கு மறுபடியும் அவங்க ஆழியாவை அடிச்சிருவாரு. சோ அந்த டைம்ல வந்து ஏகே அதாவது ஆழியா கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பொறிச்ச ஒரு மோதிரம் ரெண்டு பேர் கையிலும் இருக்கும். இவங்க வந்து ஆலியா என்ன பண்ணிடுவாங்க, அந்த மோதிரத்தை தூக்கி போட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சு போயிடுவாங்க. இதை என்ன ஆகும் அப்படின்னா அங்க சுத்தி நிக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போன்ல வீடியோ எடுத்து அதெல்லாம் சோசியல் மீடியால வைரல் பண்ணுவாங்க. எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போகும். யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து இன்டர்வியூஸ் கூடுவாங்க. யூடியூப் சேனல்ஸ்ல இன்டர்வியூஸ் கூடும்போது அவங்க ஆழியா ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் தான் பிரேக்கப் பண்ண. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவர் கைலாஷ் வந்து இவர் ஒரு கருத்து சொல்லுவாரு. ரெண்டு பேரும் இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னாலும் ரெண்டு பேர் பேசின அந்த டெலிஃபோன் கன்வர்சேஷன் இந்த ஆடியோஸ் எல்லாம் வந்து இன்னும் வைரலா போய் இன்னும் பிரச்சனையா பெருசாகும். ஸோ அப்போ இந்த பிரேக்கப் எப்படி வந்து நம்ம கோ த்ரூ பண்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதாவது இவர் வந்து 2 மாசமா பெண்டிங்ல வச்சுட்டு இருக்கிற இந்த படங்கள், அதாவது ஓடிடியில வந்து அனிமேஷன் படங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் கைலாஷ் வீட்டில் உட்காந்து பார்ப்பாரு. அவங்க ஆழியா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நிறைய நிறைய சாப்பிட்டு நிறைய வெயிட் போட்டுருவாங்க. என்ன வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டு ஸ்ட்ரெஸ் பர்ச்சேஸ் போவாங்க. அதாவது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால 4,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து அவங்களுக்கு செலவாயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியா அந்த படத்துல காட்டியிருக்காங்க, பார்க்க முடியுது. அதே மாதிரி இவர் வந்து கைலாஷ் என்ன பண்ணுவாருன்னா அனிமேஷன் படம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆஃபீஸ்ல கூட உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க மொபைல்ல. அதனால ஒரு ஒரு பிரச்சனையாகும் ஆஃபீஸ்ல. கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன டைரக்ஷன் தான் உங்களுக்கு வந்து பிடிக்குமா, நீங்க வந்து படம் நடிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டு கேட்டு கொஞ்சம் வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுல இருந்து நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிம் போயிடுவாரு. இவங்க வந்து பணம் நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லி வேற என்ன வழின்னு யோசிக்கும் போது ஆன்மீகத்தை நோக்கி போவாங்க. ஸோ இவங்க ஆலியா வந்து ஆன்மீகத்தின் போது அந்த ஆன்மீகவாதியா இருக்கிற அந்த நபர் வந்து ஆலியாவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. ஆலியா அதை நம்பி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்பா ஆலியாவோட அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரா இருப்பாரு. அப்போ உங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லி கேட்பாங்க. அவங்க அப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. இவங்க போவாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து பசங்க கிட்ட பேசி அந்த ஸ்கூல் பசங்களோட போட்டோலாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. அது வைரலா போய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாமியாருக்கு வந்து பிரச்சனையாகும். ஏன்னா அந்த சாமியாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு டீலிங் இருக்கும். ஒரு 200 கோடி ப்ராஜெக்ட் டீலிங். அந்த ப்ராஜெக்ட் டீலிங் வந்து இவங்க பண்ற இந்த வேலையால எதிர்கட்சிகள் பண்ற அந்த பிரச்சனைனால அந்த டீலிங் கம்ப்ளீட்டா ஒண்ணு இல்லாம போயிடும். ஸோ அதனால வந்து அந்த சாமியார் இவங்களை கூப்பிட்டு சண்டை போடுவாரு. பணம் தான் முக்கியம், இங்க வந்து இல்லாதவங்களுக்கு என்ன எது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, யாருக்கு எது போய் சேரணுங்கிறது நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா நான் தான் குரு அப்படின்னு சொல்லி அவர் இவங்க வந்து வார்னிங் பண்ணி
வெளியே அனுப்பி விட்டுருவாரு. வெளியே அனுப்பி விட்டு இனிமே இந்த பக்கம் வராத அப்படிங்கிற ரேஞ்சர் சொல்லுவாரு. அவங்க அழுதுட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கைலாஷ் அவர் ஜிம்முக்கு போவாரு. ஜிம் எதுக்கு இப்படி போறாரு அப்படின்னா, வாரணமாயிரம் படத்துல வந்து சூர்யா ஒரு டைலாக் வரும். சூர்யாவோட டைலாக், நான் வந்து இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னையும் நான் தயார்படுத்திக்கிட்டேன். இப்ப கூட நான் ஜூனியர்ஸ்க்கு நான் தான் சொல்ல விரும்புறேன். கெட் ரெடி யுவர் செல்ஃப் ஒரு டைலாக் வரும், சூர்யாவுடைய டைலாக். அது ரொம்ப ஃபேமஸா. ஸோ அந்த டைலாக்கை வந்து ரீல்ஸ்ல கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுவாரு, ஜிம் போயிடுவாரு. அங்க இருக்கிற சத்யா தான் வந்து பிக் பாஸ்ல வந்து சத்யா அவர் தான் வந்து அங்க ஜிம்மோடைய கோச்சா இருப்பாரு. ஸோ கோச் கிட்ட சொல்லி எனக்கு பிரேக்கப் நான் இதுல இருந்து இப்படியே ஓவர் கம் பண்ணி ஜிம்ல சேருவாரு. ஜிம்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அங்கேயும் ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து காதலிக்கிற மாதிரி போவாரு. கடைசியில் அந்த பொண்ணுக்காக அடி வாங்கிட்டு வருவாரு. இப்படிலாம் நடக்கும். கடைசியில வந்து அவங்க வீட்டுல வந்து ஷர்ட் இருக்காரு. அதாவது இவர் ஜிம்முக்கு போற டைம்ல எல்லாம் இவர் ஜிம்முக்குன்னு தனியா ஒரு ஷர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாரு. ஸோ அந்த டைம்ல ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஜிம்முக்கு போறதுக்காக ஷர்ட் கிடைக்கும்போது இவர் ஜிம்முக்கு போற எந்த ஷர்ட்டுமே அங்க இருக்காது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனுஷா அவங்க வாங்கி கொடுத்த, அதாவது ஆழியா வாங்கி கொடுத்த ஷர்ட் ஒன்று வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை தான் போட்டு போவாரு. அதுல வந்து ஷீஸ் மைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஷீஸ் மைன்ல எஸ்ஸை மட்டும் நல்லா வந்து பெண்ணை வச்சு அழிச்சிட்டு ஹீஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷர்ட்ல இருக்கிற மாதிரி போட்டு போவாரு. அங்க வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுவாரு. நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து தாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆழியா அங்க இருக்கிற மாதிரியும் இவ்வளவுதான் அவனால வெயிட் தூக்க முடியுமா, இதைத்தான் நீ பண்றீங்க, இப்படிதான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி, ஆழியாவே அங்க நேரம் வந்து கிண்டல் பண்ற மாதிரி அவரே நினைச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா இன்னும் வெயிட் ஏற்றுவாரு. ஒரு கட்டத்துல அவரால் அந்த வெயிட்டை தூக்க முடியாது அப்படிங்கிறப்போ கோச் பார்த்துட்டு கோச் அவரை தடுக்க வரும்போது அந்த வெயிட் இது வந்து அவருடைய காலில் விழுந்தோம். ஹாஸ்பிட்டல்ல கோச் சேர்ந்துருவாரு. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல்ல சேரும்போது அவர் கோச் சொல்லுவாரு, நீ வந்து அந்த பொண்ணை மறக்கணுங்கிறதுக்காக ஜிம்முக்கு வந்திருக்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தி உன்னுடைய லைஃப்ல இருந்து போகணும்னா அது இன்னொருத்தி வந்தாதான் முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஸோ அது வந்து அவருக்கு வந்து கைலாஷ்க்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, கைலாஷ் வந்து புதுசா டேட்டிங் ஆப்ஸ்ல எல்லாம் போய் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாரு. அதே மாதிரி ஆழியா வீட்டுக்கு வருவாங்க. ஆழியா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சஸ்பென்ஸ், ஒரு மாசத்துக்கான சஸ்பென்ஸ். அப்போ ஆழியா வீட்டுக்கு வருவாங்க. ஆழியா வீட்டுக்கு வரப்போ அவங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரே தீர்வாங்க. அதனால இவங்களும் மேரேஜ் வந்து அவங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையெல்லாம் போய் பார்ப்பாங்க. தனியா பேசுவாங்க. ஆனா எதுவுமே செட் ஆகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வைரலா போன இவங்களுடைய ஆழியாவுக்கும் கைலாஷ்க்கும் நடுவில் நடந்த சண்டை சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் பதிலே கொடுக்காம போயிடுவாங்க. சில பேர் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கைலாஷ்க்கும் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து டேட்டிங் ஆப்ஸ்ல எல்லாம் பார்ப்பாரு. எந்த பொண்ணுமே இவருக்கு வந்து செட் ஆகாது. ஒரு பொண்ணு வந்து ஃபெமினிஸ்டா இருக்கும், இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இவரை அந்த பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு இவரே அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்புறம் இவர் வந்து நிறைய ஸ்வைப் பண்ணிட்டே போவாரு. எதுவுமே செட் ஆகாது. கடைசியில அவங்க அம்மாவோட கல்யாணத்துக்குலாம் போவார். அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போவார். அங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய சிஸ்டரை வந்து இவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அவங்க கூட வந்து சுற்றுவாரு. பெங்களூரை சேர்ந்த அந்த பெண்ணோட சுத்திட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஆழியாக்கும் அந்த டைம்ல வந்து இவங்க ஏற்கனவே அந்த சாமியாரை நம்பி போனப்போ அந்த ஆசிரமத்துல வந்து இன்னொருத்தர் அவரை வந்து சாமியார் மேல கோவப்பட்டு சாமியாருக்கு வந்து பணம் தான் முக்கியம் சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருப்பாரு. அவர் ஆழியாவுக்கு மெசேஜ் பண்ணும்போது ஆழியா வந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் எல்லை மீறி, அதாவது இவங்க வந்து ஆழியா அந்த பாய் ஃப்ரெண்டை லவ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தெரியாம ஒரு குழப்பமான நிலை. அதே மாதிரி கைலாஷ் வந்து அவருக்கு அந்த ரிலேட்டிவ் பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு. அவங்க அப்பாட்ட போய் கேட்பாரு. பட் அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், அவனுக்கு வந்து மச்சு வீடு கட்டுறதுதான் வந்து அவனுடைய பெரிய கனவே. எங்க வீட்டுலதான் அவன் இருந்து படிப்பான். எங்க வீட்டோடைய மாட்டு கொட்டையெல்லாம் பார்க்கும்போது உங்க அப்பா தான் எனக்கு ஞாபகம் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. அப்போ கைலாஷ் பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் வந்து புதுசா வீடெல்லாம் வாங்கி அவங்க அப்பா கூப்பிட்டு போய் அந்த வீடெல்லாம் காட்டி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு கடன் போட்டிருந்தேன், இப்போ நான் பேங்க்கு கடன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இஎம்ஐல நான் வந்து வீடு வாங்கி அவங்க அப்பா வந்து சந்தோஷப்படுத்தாரு. இன்னொரு பக்கம் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து முதல்ல கைலாஷோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். அந்த அந்த பிரேக்கப் வந்து நீ ஃபார்மலா பண்ணணும். அப்பதான் வந்து உனக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பதான் நீ இங்க வந்து இந்த பையன் கிட்ட நீ வந்து ஓப்பனா அவங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வேற வழி இல்லாம கைலாஷோட பேசுறதுக்காக இவங்க ஆழியா எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கைலாஷ் கிட்ட பேசுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆழியாவும் கைலாஷும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல
ஆழியா வந்து அந்த அவங்க புதுசா பாய் ஃப்ரெண்டா இருக்கிற பையனோட அவங்க காதல பகிர்ந்துட்டாங்களா, இவர் கைலாஷ் வந்து அந்த பெங்களூர் பொண்ணோட வந்து பெங்களூர் பொண்ணோட கல்யாணம் முடிச்சுட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி இருக்கிற கதை அப்படின்னு சொல்லணும். படத்துல கதையை விட பாட்டு தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாட்டுல தான் படம் இருக்கு, படத்துல பாட்டு இல்லை, பாட்டுல தான் படமே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கம்ப்ளீட்டா பாட்டுல தான் படமே டிராவல் ஆகும். விஜயாண்டி சார் வந்து இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வர ஒரு பாட்டுல வராரு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் சீன்ல இன்டர்வலுக்கு தனியா ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது நீங்க சுற்றா போயிட்டு வாங்க இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் அவரு விஜயாண்டி சார். அதுக்கப்புறம் கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ப்ரொமோஷனல் சாங் தான் வருது. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அவர் வந்து கேமியோவா உள்ள வராரு. பூக்கி படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன் பாட்டுல கடைசியா எண்டிங்ல இருப்பாங்க சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த படம். இதுல அஜய் தனுஷா ஜோடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பாண்டியராஜன் அஜயோடைய அப்பாவா, அதாவது இந்த படத்துல வந்து கைலாஷ் அவருடைய அப்பாவா நடிச்சிருப்பாரு. எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும் அதுல. என்னன்னா பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கைலாஷ் வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டும் போது பாண்டியராஜன் சார் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து அழுவாரு அந்த இடத்துல. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு. ரெண்டாவது தான் பையன்கிட்ட உன்னை நான் கடன்காரன் ஆக்கிட்டேனடா அப்படின்னு. அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இவர் வந்து அஜய் வந்து பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் இதுல வருவார், ஊபர்ல இதுல எல்லாம் வருவார். அப்போ ரேபிடோ அந்த பைக்ல வருவாரு. அப்போ அஜய் கூப்பிட்டு இவர் சொல்லுவாரு, நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா, பெங்களூர்ல இருக்கிற அந்த பொண்ணை லவ் பண்றியான்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க அப்பா எனக்கு பொண்ணுன்னு சொல்லி, ஏன்னா அவன் என்னை பத்தி தப்பா பேசிருப்பான், அது நீ கோவப்பட்டிருப்ப, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசினாங்கிறதெல்லாம் நீ கோவப்பட்ட பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடான்ட்டு. காதலிக்கிறதுக்குலாம் வந்து வெக்கமான ரோஷம்லாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருந்திருந்தா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ரெண்டு சீனும் இவ்வளவு அழகா இயல்பா தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்ட பாடுறாரு. ஸோ இதை தாண்டி அப்படின்னா நாய்க்கெல்லாம் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுப்போம். அஜய் வந்து ஜிம்முக்கு போறாரு அப்படின்னா அங்க ஜிம்ல அங்க இருக்கிற ஒரு நாய் வந்து இவன் லவ் பண்றதுக்கு வந்திருக்க, லவ் பண்ணி தேவதாசா வந்திருக்கானுங்க, எல்லாருமே தேவதாசா இருக்கானுங்களேன்னு நாய் பேசும். அப்படியே அந்த ஜிம்ல இருக்கிற பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவர் போவாரு. சும்மா இருக்கிற நம்மள வந்து சண்டை பார்க்காம விட மாட்டானுங்க போலயே அப்படின்னு அந்த நாயோட வாய்ஸ். அதே மாதிரி பூனைக்கு மைண்ட் வாய்ஸ், பூனையோட மைண்ட் வாய்ஸ் வந்து பேசுற மாதிரி காட்டும். ஆமா, நான் ஏதாவது சொன்னா நான் இங்க கிராஸ் பண்ணி போனா இவனுக்கு வந்து அவசகுணமா இருக்கு, போங்கடா போங்க அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி முத்துராஜ் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்குது. ஏன்னா இன்ஸ்டால மட்டுமே பேசிட்டு இருந்தாரு, நடுவில் ஒன்று ரெண்டு படங்கள் அவர் இருந்தது, அந்த படத்துல பெரிய அளவுல அவருடைய காமெடி பெருசா எடுபடல. பட் இந்த படத்துல அவருடைய காமெடி வாரமலர் காமெடி தான். யூஸ்வலா சொல்ல போனா அந்த பேப்பர்ல புக்ல வர காமெடிஸ் தான், சுரேஷ் ரமேஷ் அதே காமெடிஸ் தான். பட் என்னன்னா இந்த படத்துல அவர் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த படத்துல வந்து விஜயாண்டி சார் கேமியோ அப்படின்னாலும் இந்த படத்துல கேமியோ அப்படின்னா அது வந்து எஸ்டிஆருடைய பேச்சுக்கள், எஸ்டிஆருடைய ஈவெண்ட் ஸ்பீச்சஸ் ஆகும், எஸ்டிஆருடைய பிரஸ் மீட் ஆகும், எல்லாமே இந்த படத்துல நான் வரேன் அப்படின்னு எஸ்டிஆர் சொல்றதா ஒரு ஒரு பிரஸ் மீட்ல அழுதுருப்பாரு, ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்ல அழுதுருப்பாரு, எனக்கு வந்து எதுவுமே அமையல அந்த ஸ்பீச் ஆகட்டும். அது அதே மாதிரி காதல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பேசியிருப்பாரு, அந்த ஸ்பீச் ஆகட்டும், எல்லாத்தையும் ரொம்ப அழகா எஸ்டிஆரோட ஃபேன்ஸ்க்கு படம் வந்து என்ன சொல்றது, ஒரு தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி. இவ்வளவு விஷயங்கள் எஸ்டிஆருடைய வீடியோஸ் தான், அவ்வளவு விஷயங்கள். அண்ட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா ரீல்ஸை மட்டுமே மையப்படுத்தி இன்ஸ்டா ரீல்ஸ்ல வர விஷயங்கள் எல்லாம் வந்து படத்துல ரொம்ப கோர்வையா அங்கங்க கோர்த்து விட்டு ரொம்ப அழகா பண்ணி, கெட்ட வார்த்தைகள் எதுவுமே இல்லை படத்துல. கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கலாம், தியேட்டர்ல போய் தாராளமா பார்க்கலாம் படத்தை. இந்த படம் வந்து காமெடியையும் காதலையும் அள்ளி கொடுக்குறது தான் நான் சொல்லணும், வேற வழியே இல்லை. நான் அவ்வளவு அழகா இருக்கு. பிரேக்கப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த இந்த காலத்துல இருக்கிற பசங்க வந்து எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து பசங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங் 4/5. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கமெண்ட்ல இதுக்கு வந்து சொல்லணும்ட்டு நான் இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். வேற ஒரு படத்தினுடைய ரிவ்யூவோட அது ஒரு நன்றி.